வணக்கம். கோடநாடு கொடை வழக்கு நாம் எல்லாருமே மறந்துட்டுருப்போம், பொதுமக்களும் மறந்துட்டுருப்பாங்க. ஆனால் நீதிமன்றமும் போலீஸும் மறக்கலை. அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த வழக்கில் என்ன ஒரு திருப்பம் வந்திருக்குன்னா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமான கோடநாடு பங்களாவில் கடந்த 23/4/2017 கொள்ளை சம்பவம் நடந்தது. அது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் ஓம் பகதூர் என்பவர் கொலை செய்யப்பட்டார். பங்களாவில் இருந்து பல பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. பல பொருட்கள், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் கேரளாவை சேர்ந்த சயான், மனோஜ், தீபு உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் நீலகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையில் போய்கொண்டிருக்கிறது. இதில் குற்றம் சுமத்தப்பட்ட தீபு, சதீசன், சந்தோஷ்சாமி ஆகியோர் மூவர் என்ன பண்ணுறாங்க, நீலகிரி மாவட்ட செஷன்ஸ் மாவட்ட நீதிபதிக்கிட்ட ஒரு மனு ஒன்று போடுறாங்க. என்ன மனுனா, எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் அந்த பங்களாவின் மேலாளர் தினகரன், நடராஜன் ஆகியோரையும் இந்த வழக்கில் சேர்த்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு மனு போடுறாங்க. அந்த மனு என்ன ஆகுதுன்னா, விசாரித்த நீதிபதி அந்த மேனேஜரை மட்டும் நீங்கள் விசாரிக்கலாம், விசாரணைக்கு உட்படுத்தலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சசிகலா அவர்களையும் நீங்கள் விசாரிக்க கோருகின்ற மனு தள்ளுபடி செய்கிறேன். ஏனென்றால் முதல்வராக இருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாம் தொந்தரவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் நீதிபதி தள்ளுபடி பண்ணுறார். அந்த மேலாளர் மட்டுமே நீங்கள் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இது என்ன ஆகுதுன்னா, அதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பை எதிர்த்து இவங்க 2 பேர் எங்கே போகிறாங்கன்னா, தீபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதை எதிர்த்து மனு செய்கிறார். என்ன மனு செய்கிறார்? இந்த மனு கடந்த 15/11/2024 அன்று நீதியரசர் வேல்முருகன் முன் விசாரணைக்கு வருகிறது. மனுதாரர் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோடநாடு கொள்ளை வழக்கில் யார் யாருக்கு பொறுப்பு இருக்கிறது, யார் யாருக்கு தெரியும், அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது அரசியல்வாதிகள், அந்த சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதேபோல் அந்த சம்பவம் நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்திருக்கிறார். அவர் முதலமைச்சராக பதவி வகித்ததால் அவருடைய சம்பந்தம் இல்லாமல் விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்ப வேண்டும். ஏன்னா சிஎம்மாக இருக்கார், அவருக்கு தெரியாமல் அங்கே எந்த ஒரு நடவடிக்கை நடந்திருக்காது. அதனால் அவருக்கு சம்மன் அனுப்பணும், சசிகலாவுக்கும் இந்த வழக்கில் விசாரிக்கிறதுக்கு சம்மன் அனுப்பணும் அப்படின்னு ஒரு மனுவை போடுறார். அதன் பிறகு கொலை நடந்த பங்களாவில் முதல் தளத்தில் அமரர் ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய அறை இருந்திருக்கிறது. அதன் பக்கத்து அறையில் திருமதி சசிகலாவின் அறை இருந்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது குற்றம் சாட்டியுள்ள அந்த கொள்ளையடித்த பொருட்கள் என்னென்ன என்று நிச்சயமாக சசிகலாவுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே 10 விலை உயர்ந்த கை கடிகாரங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்று காவல்துறையினர் ஒப்புக்கொள்கிறார்கள். சார்ஜ் ஷீட்டில் போட்டிருக்காங்க. உண்மையில் அந்த அறையில் என்னென்ன பொருட்கள் இருந்தது, அதன் பிறகு கொள்ளையடிக்கப்பட்டது என்பது திருமதி சசிகலாவிற்கு நன்றாகவே தெரியும். அதனால் அவங்களுக்கு விசாரிக்கணும், அதுக்கு சம்மன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தில் இவங்க மனு போடுறாங்க. அப்போ அதனால் எடப்பாடி பழனிசாமியையும் சசிகலாவையும் விசாரிக்கணும்.
இப்போ இதனால் நீதியரசர் கோடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க தரப்பு வக்கீல்கிட்ட கேட்குறாரு நீதிபதி. ஏன்பா விசாரிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு, கேள்வி எழுப்பியுள்ளார். அதுக்கு அவங்க பதில் சொல்லலை, இன்னும் சொல்லணும். இந்த தீர்ப்பை இப்போ தள்ளி வச்சுருக்காங்க, டைம் நோட் பண்ணாமல் தள்ளி வச்சுருக்காங்க. எப்படியும் அதுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா பல ஆண்டு காலமாக இந்த வழக்கு நீதிமன்றத்திலே போய்கொண்டிருக்கிறது. மனுதாரர்கள் கேட்கின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திருமதி சசிகலா அவர்களுக்கும் தெரியாமல் அங்கு நடப்பதற்கு ஒன்றுமில்லை என்றுதான் அவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஜராகலாமே, கோர்ட்டில் ஆஜராகலாமே. ஏன் பயப்படுறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் பயம் கொள்கிறார்? எந்த வழக்கு போட்டாலும் அதுக்கு ஸ்டே, எந்த வழக்கு போட்டாலும் அதுக்கு ஸ்டே. அதை எதிர்கொண்டு மோதி அதை சந்திப்பதற்கு திராணி இல்லாமல் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ இதெல்லாம் கேட்டோம்னா தப்பாயிடும், நம்ம மேலே கேஸாக போட்டுருவார் தலைவர். ஆனால் ஹைகோர்ட்டில் இப்போ தீபு இவங்களாம் போட்டிருக்கிற பெட்டிஷன் படி நிச்சயமாக சசிகலாவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சம்மன் அனுப்புவார்கள் தான் என்னுடைய யூகம். எனக்கு தெரியுது கண்டிப்பாக சம்மன் அனுப்பப்படும், அவர்கள் விசாரணைக்கு வருவார்கள். ஏன்னா அவர்களை விசாரித்தால்தான் உண்மை தெரியும் அப்படின்னு மனுதாரர் சொல்கிறார். புரியுதுங்களா? கொலை வேற நடந்திருக்கு, ஓம்கார் அப்படிங்கிறவரை கொலை பண்ணியிருக்கிறாங்க. அந்த கொலையில் வேற யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு விரிவாக விசாரணை பண்ணணும். அப்படிலாம் விசாரிக்கின்ற பொழுது உண்மை நிலை தெரிய வரும். இந்த வழக்கை துரிதப்படுத்தி செய்யணும். எத்தனை வருஷமாக கேஸ் போயிட்டு இருக்குங்க. உடனடியாக சாட்சிகளை ஏற்றி கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணி உடனடியாக ஆர்குமெண்ட் பண்ணி கேஸை முடிக்க வேண்டியதானே. விடுதலையோ தண்டனையோ ஏதோ ஒன்று அந்த கர்மத்தை முடிச்சு விட்ற வேண்டியதானே. எதுக்கு இவ்வளோ நாள் இழுக்கிறீங்க? இது நீதிமன்றத்தை நாம் சொல்ல முடியாது, காவல்துறையை தான் நாம் சொல்ல முடியும். காவல்துறை ஸ்பீடப் பண்ணி சம்மன் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஆஜர்படுத்தணும், கோர்ட்டில் ஆஜர்படுத்தி எல்லாத்தையும் வழக்கை சீக்கிரம் முடிக்கணும். அதுக்கு காவல்துறை தான் முனைப்புடன் செயல்பட வேண்டுமே தவிர நீதிமன்றத்துக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்காங்க, இது காலதாமதப்படுத்தக்கூடாது. காலதாமதப்படுத்தாமல் உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவங்கள கூப்பிடலாமா வேண்டாமா, கொடுத்துட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வேலை முடிஞ்சிடும். அதுக்கு மேலே அவங்களுக்கு வேலை கிடையாது, கடகடன் வேலை முடிஞ்சிடும். அது நீதிமன்றமும் வந்து காலதாமதப்படுத்தக்கூடாது. இப்படி பல ஆயிரக்கணக்கான வழக்குகள் நீதிமன்றத்தில் தேங்கி கிடக்கிறது. அதில் இதுவும் ஒன்று. பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன வரப்போகிறது தீர்ப்பு என்றெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொளி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.